எங்கள் பிரதர் யாருன்னா சங்கர்னு சொல்லிட்டு பேசிக்காக அவர் நல்ல பாடகர். எல்லாரும் விசேஷம்லாம் ஸ்டேஜில் பாட வச்சவர் அவர் தான். சிவாஜி கணேசன் சார் ட்ராமாவில் ஃபுல்லாக அவர் தான் பேக்ரவுண்ட் பாடுவார். அவர் அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர் சிவாஜி சாருக்கு, எம்ஜிஆருக்கு, ஜெமினி வந்து ஃப்ரெண்டு மாதிரி. அவர் வீட்டுக்கு அடிக்கடி வரும் எங்கள் அண்ணாக்கு. அது மாதிரி அவர் கூட ஆரம்பத்தில் கேமரா தூக்கின்னு போவேன். அப்புறம் படம் எடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாளில் என்ன ஆகிப்போச்சு, ஏன் சங்கர் நீங்கள் உங்கள் உடம்பு வச்சுன்னு ட்ரபிள் பண்ணுறீங்க, அவர் அனுப்புங்க, அவர் தான் நல்லா படம் எடுக்கிறாரு, ஆக்டிவாக இருக்கிறாரு. இந்த மாதிரி சிவாஜி வீட்டில் தான் கமலம்மா அங்கே தான் 7:30 ஆனால் சிவாஜி வீட்டில் எல்லாம் இருப்பாங்க ரசிகர்கள். இங்கேருந்து வந்த அதாவது விசிட்டர்ஸ் ஃப்ரம் சிங்கப்பூர், மலேசியா, அது இதுன்னு வரவங்க, ப்ரொடியூசர்ஸ், எல்லா விதமான ஆட்களும் அங்கே இருப்பாங்க. 7:30 மணிக்கு ஒரு கடிகாரத்தை திருப்பி வச்சுக்கலாம். 7:30 அவர் வராரு. வந்தாக்கா எல்லோரும் இப்படி பார்ப்பார். நவரசமாக அந்த பார்வையில் நீங்கள் பார்த்துலாங்க. புரியுதாங்க. வந்து வேண்டியவங்களோட படம் எடுத்த பிறகு வேண்டியவங்களோட படம் எடுத்துக்கிறதுல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், ரசிகர்களோட படம் எடுக்கிறப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். எல்லாத்தையும் 10 மினிட்ஸில் முடிச்சு வண்டி ஏறி போயினே இருப்பார். அதாவது டைம் கான்ஷியஸ்னா அவர் மாதிரி ஒரு கிரேட் ஒரு டைம். இது இன்றைக்கும் வந்து நாங்கள்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னாக்கா, ஒரு 6:30 மணிக்கு ஃபங்க்ஷன்னாக்கா எங்களை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு அவங்க எவன் 6:30 மணிக்கு லேட் பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் 6 o'clockலாம் வந்துருங்களேன். இவங்க 6க்கு வர சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம லேட் பண்ண கூட நாங்கள் 5:45 போவோம். 5:45 போகிறப்போ எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க. எத்தனையோ ஃபங்க்ஷன், ஈவன் கல்யாணத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அவங்களே ரெடி ஆகும். அப்படி இருந்தால் கூட, ஏன்னா அவங்கள நம்ம வந்து நம்மளுடைய ஆப்ஷன்ஸை அவங்கள வந்து டென்ஷன் பண்ண வைக்கக்கூடாதுன்றதுலாம் ஒரு விஷயம் அவர்கிட்ட கற்றுக்குது. அதே மாதிரி சாயங்காலம் ஆனால் எம்ஜிஆர் வீட்டுக்கு நம்ம போய் முத்துன்ற இருப்பார், ஃபோன் பண்ணுவார், பெரிய சின்னவர் வராரு, இன்றைக்கி ரசிகர்கள்லாம் வராங்க, அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்றது தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. காலையில் தோட்டத்துக்கு வாங்குவார், மத்தியானம் இதுக்கு வாங்க, கடைசியாக இங்கே வர சொல்லுவார். பிரமாதமாக ட்ரெஸ் பண்ணி நான் அப்படியே அண்டர்லேருந்து மலர் மாதிரி வருவார். வந்து நின்னாக்க டக்குன்னு ஒருத்தன் நிற்பான், படம் எடுத்துன்னு அவன் போயிட்டு இருக்கேன். ஒரு தடவை அமெரிக்கா போயிட்டு வராரு. வந்தப்போ போய் படம் எடுத்துட்டுருக்கேன். அந்த அப்போல்லாம் 120 கேமரா, ரோலிஃப்ளெக்ஸ் கேமரா, அது கிராங்க் இப்படி திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வரணும். அந்த படம் எடுக்கிற பதட்டத்தில் ரிவர்ஸ் கொண்டு வரல, அழுத்துறேன் கிளிக் ஆகலை அப்படியே வேர்த்து போச்சு. அங்கேருந்து கிட்ட வந்து ஏன் இப்படி நீ பதட்டப்படுற நீ அப்படின்னு கேமரா வாங்கி டப்புன்னு தடவை அது ரிவர்ஸ் வந்துடுச்சு. கிளிக் பண்ணுறாரு, கிளிக் ஆச்சு. பாரு, இதிலெல்லாம் பதட்டப்படுறது எதுக்கு? பதட்டம் ஒரே வார்த்தை தாங்க. எந்த விஷயத்தையும் நான் பதட்டமே படமா இன்னை வரைக்கும் அது ஒரு லெசன் மாதிரி. ஒரு சிவாஜிகிட்ட ஒரு லெசன், எம்ஜிஆர்கிட்ட ஒரு லெசன். அதுக்கு அடுத்தது நீங்கள் இவர் மாதிரி நீங்கள் ஜெமினி மாதிரி ஒரு அவருடைய ஸ்டேட்டஸுக்கும் அவர்கிட்ட பழகிற ஆளுக்கும் வித்தியாசமே பார்க்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் கம்பேஷன், ரொம்ப ஜோவியல். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் தான் ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்கீங்க, அவருடைய திருமணம் உட்பட. எப்படி அது சாத்தியமாச்சு? சோழா ஹோட்டலில் அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் மெய் மறந்துன்னா உச்சி கொழுந்து போயிட்டேன் நான். முடிஞ்சு மறுநாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் வர்றது, லேடிஸ் வாய்ஸ். இந்த மாதிரி உங்கள் ஃபோன் நம்பர் நான் வந்து கவிதாலயிலேருந்து வாங்கினேன். நான் தான் ரஹ்மான் அம்மா பேசுகிறேன், நீங்கள் அங்கே ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தீங்களா, கொஞ்சம் எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. உடனே பிரிண்ட் போட்டு எடுத்துன்னு போய் இப்போ இருக்கிற அதே இடத்துல தான் அப்பயும் இருந்தாங்க, சாமியார் தோட்டம் நினைக்கிறேன். எடுத்து போய் பார்த்தாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட், தம்பி, நீங்கள் எங்கே தம்பியோட ஃபங்க்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, நானும் தெரியப்படுத்துகிறேன், கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் படம் எடுத்து கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு நமக்கும் ஒரு உறவு கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஏஆர் ரஹ்மானுக்கு கல்யாணம் நிச்சயமாகுது. அந்த மாதிரி கூப்பிட்டு எக்ஸ்க்ளூசிவாக இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஐ எம் தி அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர் ஃபார் ஏஆர் ரஹ்மான் வெட்டிங். இதில் ஃபிலிம் சிட்டியில் நடந்தது. ஃபிலிம் சிட்டியில் எல்லோரும் எங்கெங்கேருந்தோ வந்து அவருக்கு ப்ரெசன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஒரு 10 அடி தள்ளி ராஜஸ்தானிலேருந்து இவரே கூப்பிட்டு வந்திருக்கிற மியூசிக் பீப்புளு, அவங்க வாசிச்சுனே இருக்காங்க சார். இவருடைய மைண்டு ஃபுல்லாக கிஃப்ட் வாங்குறாரு, எல்லார்ட்டும் இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. பட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அங்கேயே என்னால் அது ஸ்டடி பண்ண முடியுது. கடைசியில் அந்த அவங்களே யூஸ் பண்ணி ஒரு படத்துக்கெல்லாம் இது பண்ணியிருக்காரு. ஸோ ஹவு இஸ் இன்வால்வ்டுன்றது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அந்த ஆல்பம்லாம் எடுத்து கொடுத்தோடனே, கல்யாண ஆல்பம்லாம் அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஸோ எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு சினிமாவுக்கு வழி அப்படி இதுவாகிட்டே இருந்தது. இவர் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே, ஐ திங்க் 2000 நினைக்கிறேன் நான். அப்போ வந்து
துபாயில் ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணாங்க. மிஸ்டர் காளியப்பன் சொல்லிட்டு அவர் வந்து காரைக்குடியிலேருந்து வந்தவர். ரொம்ப நல்ல மனுஷன் அவர். அவர் சரவணா வீடியோவில் தான் எல்லாமே அவங்க ஃபுல் ரெக்கார்டிங் அதெல்லாம் இது பண்ணாங்க. சரவணா வீடியோ கிட்ட இது மாதிரி ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் இருந்தால் உடனே என்ன சொல்லியிருக்காரு, அவரே தான் ரஹ்மான் அம்மாவும் சொன்னாங்க அப்படின்னு. நீங்கள் போய் பாருங்கள், இங்கே தான் பாண்டி பஸ்ஸில் தான் இருக்கும். வந்தார், மீட் பண்ணார், போனோம் சார். ஏறக்குறைய இங்கேருந்து 80 பேர் டெக்னீஷியன்ஸ் ஒரே ஃப்ளைட்டில் போகிறோம். பாம்பேலேருந்து அதே மாதிரி 80-90 பேர். துபாய் ஏர்போர்ட்டில் இவர் திருநாவுக்கரசு அந்த காளியப்பன் சாருக்கு ரொம்ப வேண்டியிருப்படுது. யார்? திருநாவுக்கரசர் மினிஸ்டர், எக்ஸ் மினிஸ்டர். அவரும் எங்களோட வராரு. ஏர்போர்ட்டில் போய் இறங்குறோம், எல்லோரும் உட்கார வச்சுட்டாங்க. அப்போல்லாம் எப்படின்னாக்கா, நீங்கள் துபாய் போகிறீங்கனாக்கா உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க வீசா எடுப்பாங்க. வீசா எடுத்துகிட்டு அதோட செராஸ் காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. வீசாவை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் கொடுத்துடணும். நீ இறங்கி போகிறப்போ இந்த செராஸ் காப்பியை கொடுத்தீங்கனாக்கா அதை வச்சு டாலி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை வெளியில் அனுப்புவான். இந்த 80 பேரோட வீசா காப்பியும் அங்கே இல்லை சார். ஒரே ரஹ்மான் அம்மா, சிஸ்டரு, அப்போ தான் ஒய்ஃபு, குழந்தை 1 இயர் பேபி. ஒரே பேனிக் ஆகிட்டாங்க. சரின்ட்டு இந்த ஆர்கனைசர் ஒருத்தர் கூட நம்மளோட வந்து சம்மந்தப்பட்டவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. நேற்றே கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்தாச்சுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். சரின்னு உடனே இந்த ஆஃபீஸர்கிட்ட சொன்னாக்கா, அவன் யார் நேற்று டியூட்டியில் தான் அவன் போய் கேட்டால் அவன் ட்ராயரில் வச்சு எல்லாத்தையும் போட்டு போயிட்டுக்கிறான். ட்ராயரை உடச்சி இதுக்குள்ளே இவங்க குழந்தைய வச்சிட்ருக்காங்களேன்ற ஒரே காரணத்துக்காக ரஹ்மான் ஒய்ஃபு, குழந்தை இவங்கள வரைக்கும் எக்ஸாம்ஷன் பண்ணி அமுச்சு விட்டாங்க. நாங்கள் 2 மணி நேரம் ஏர்போர்ட்டில் உட்காந்தோம் சார், இன்க்ளூடிங் திருநாவுக்கரசு சார். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எங்களை ரிலீஸ் பண்ணி அந்த உடச்சி அதை எடுத்து டேலி பண்ணி, அது வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் அந்த கச்சேரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. 4 நாள் ரிஹர்சல். இது அங்கே வந்து டிசம்பர் மாதம் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரிலாம் சம்மரில் தான் நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக ரிஹர்சல் ஒரே கூத்து கும்மாள ரொம்ப நல்லா இருந்தது. 35,000 பீப்புள் அசம்பிள் ஆகிற ஒரு கிரவுண்டு சார், ஸ்டேடியம். அதை உடச்சி கேட்டை உடச்சி 2,000 பேர் உள்ளே வந்துட்டான். அவ்வளோ கூட்டம்னா எனக்கு தெரிஞ்சு ரஹ்மானுக்கு அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடு எங்கெங்கேயோ கச்சேரிங்க நடந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு கச்சேரி, அந்த மாதிரி ஒரு எல்லோரும் ஹோட்டல் ரமணாவில் அப்படி தான் தங்கியிருந்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியன் இருந்து அவங்க கவிதா கிருஷ்ணமூர்த்தி யார் வந்தாங்களே, எக்ஸலண்ட்டு ஒரு 4-5 days இன்ட்ராக்டிங் வித் தெம், அவங்களோடவே கூட இருந்து. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது தூர்தர்ஷன் நடராஜன் இருந்தார் இல்லைங்களா, அவரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு துபாயில் இருக்கார். அவர் யாருன்னா டாக்டர் முத்துசாமின்னு சொல்லிட்டு பெரிய டாக்டர், 30 years அங்கே இருக்கிறார். அவருக்கு 2 பசங்க, ஒருத்தர் அருண், இன்னொருத்தர் அசோக். இந்த அருணுக்கு வந்து ஒரு சொந்த ஊர் வந்து உடுமல்பேட்டில் வந்து கல்யாணம் நடந்துடுது. ரிசப்ஷனு சென்னையில். தூர்தர்ஷன் நடராஜன் ஃப்ரெண்டுன்றதுனால அவர்கிட்ட எல்லா பொறுப்பும் விட்டார். அவருக்கு நம்மள மாதிரி கொஞ்சம் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் போகுது. அப்போ ஜேசுதாஸ் அமெரிக்காவில் இருக்கார். ஸ்பெஷலாக அவருக்கு ஸ்பெஷல் பணம் கொடுத்து அவர் அமெரிக்காவிலேருந்து வர வச்சு ராஜா முத்தையாவில் கல்யாணம் நடக்குது சார். கச்சேரி நடந்துனுக்குது, ரிசப்ஷனு எல்லாம் வராங்க, இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. நான் ஒருத்தன் நின்று படம் எடுத்துகிட்டு வந்தேன், ஒன்லி பர்சன். கல்யாணம்லாம் அது ரிசப்ஷன் முடிஞ்சு எல்லாம் இறங்கி வந்த உடனே அந்த டாக்டர் முத்துசாமி வந்தார் சார். முதல்ல 2 தட்டு தட்டினார். யூ ஹவ் டன் 2 விஷயத்தை ஒரே நேரத்தில் ரொம்ப திறமையாக பண்ணிங்க. எனக்கு ஒன்றும் புரியல இவர் என்ன சொல்கிறார். நீங்கள் பர்ஃபெக்டாக படமாக எடுத்தீங்க. ஜேசுதாஸ் கச்சேரி நடந்தது பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களே அறியாமல் உங்கள் தலை ஆடிக்கிட்டே இருந்தது. நான் இவ்வளோ பணம் செலவு பண்ணி கூப்பிட்டு வந்ததோட ஃபுல்ஃபில்னஸ் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அப்படி ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப் சார். அங்கேருந்து துபாய்க்கு போனார், எனக்கு ஃபோன் பண்ணுவார், அவங்க ஆல்பம் அமைச்சு வச்சு இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி நான் இப்போ துபாய்க்கு போயிருந்தேன் பாருங்கள் ரஹ்மான் சாரோட. அந்த நேரத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நான் தங்கியிருந்த ரமணா ஹோட்டலுக்கு வந்துட்டு நல்லா இப்போ பென்ஸ் கார்லாம் வச்சுன்னு ரொம்ப அந்த துபாயில் சொந்தமாக வீடெல்லாம் வாங்க முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் 30 வருஷமாக ரெக்கக்னைஸ்ட் டாக்டராக இருக்கிறாங்கனால அவருக்கு அங்கே தனி வீடெல்லாம் இருக்குது. அவர் வந்து 2 நாள் தன்னுடைய காரில் துபாய் ஃபுல்லாக நம்மளை கூட்டு போனார். டே டைமில் இவங்களோட சுற்றுறது, நைட்டில் இவங்களோட ரிஹர்சல்.
இப்படி ஒரு அற்புதமான ஒரு இது சார். கல்யாணம் முடிஞ்ச 2 நாள் கழித்து திருப்பியும் ரஹ்மான் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. சிஎம் வராங்க வீட்டுக்கு, இன்னும் 1 மணி நேரத்தில் நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. அப்போ சிஎம் வந்து ஜெயலலிதா அம்மா, அவங்களால ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. அடிச்சு பிடிச்சின்னு கேமரா எடுத்துகிட்டு போகிறேன். போனால் செக்யூரிட்டி, ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் அப்படின்னா, இவர் தாங்க எங்கள் ஃபோட்டோகிராஃபர், வேறு யாரும். அம்மா வராங்க, பொக்கே கொடுக்குறாங்க. ரஹ்மான் ஒய்ஃபு, அவங்க மதரு, அவங்க சிஸ்டர், இவங்க 4 பேர் தான் இவங்களோட இன்ட்ராக்ஷன். டக்கு டக்குன்னு படம் எடுத்துகிட்டு வந்தேன். அவங்களுக்கு அந்த படத்தெல்லாம் எடுத்து போய் கொடுத்தப்போ அப்படியே ஒரு ஆனந்தம். இதுக்கு மேலே அவர் வளர்ச்சிக்கு இது அவருடைய உயரம் எங்கேயோ போயாச்சு. அவர் ஆஸ்கர் அவார்டு வாங்குறாரு. கல்கிக்காக ஒரு மேட்ரு பண்ண சொல்கிறாங்க. நானும் சந்திரமௌலி தான் போய் பார்த்தோன்னே ரொம்ப வாஞ்சியாக அணைச்சிக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரு அந்யோன்யம் இருக்கிற அளவுக்கு அவரோட நமக்கு இது ஏற்படும்.